துளசி பயிர் போட்டிருக்காங்க. ஃபுல்லாவே துளசி. நல்லா வாசமா இருக்கு பாருங்க பக்கத்துல. அது பக்கத்துலயே திராட்சை தோட்டம் இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். இது திராட்சை தோட்டம். நாங்க போற வர வழியில இருந்தது. சரி உங்களுக்கு காமிக்கலாமேன்ட்டு வந்தோம். இந்த திராட்சையெல்லாம் அழகா தொங்குதுங்க. சூப்பரா. உள்ளார வாங்க, அந்த தோட்டத்துக்குள்ளார போய் பார்க்கலாம். திராட்சை எடுக்கிறீங்களா? இது வந்து பயிரா நட்டு மேல பயிர் பண்ணி மேல நாத்து போடுவீங்களா? ஓசூர்ல இருந்து நாத்தை வாங்கிட்டு வந்து சரிங்க இங்க நட்டு வச்சு அதை வளர்க்கணும். வளர்த்து 1 வருஷம் ஆகும் வளர்க்க. ஓ 1 வருஷம் ஆகுங்களா? இப்ப போன வருஷம் நட்டது. இந்த வருஷம். வணக்கங்க. இந்த திராட்சை எப்படி பயிரிடுவீங்க? எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை இது மாதிரி சீசன் உங்களுக்கு கிடைக்கும்? கண்ணு வாங்கி நடுவான். சரிங்க. கண்ணு வாங்கி நட்டோம்னா 1 வருஷத்துக்கு வளர்க்கணும். சரிங்க. 1 வருஷத்துக்கு வளர்த்துட்டு அப்புறம் வேலையை கவாத்து விட்டுவான். சரிங்க. மழை வர்றதுக்கு 1.5 வருஷம் ஆயிடும். சரிங்க. 1.5 வருஷம் கழிச்சு முடிச்சுன்னா அப்புறம் வருஷத்துக்கு 3 காப்பு. 3 மாசத்துக்கு ஒரு தடவை வரும். சரிங்க சரிங்க. வருஷத்துக்கு 3 காப்பு. ஓ சரிங்க. வருஷத்துக்கு 3 காப்பு. ஆனா செடி வளர்க்கறதுக்கு 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் ஆகுங்களா? அந்த செடி வளர்ந்து காய் காய்க்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். 1.5 வருஷம் ஆயிரும். 1.5 வருஷம் ஆயிரும். அது வரையும் காப்பு ஆயிரும். பலன் வர 3 மாசம் ஆகும். ஓ சரி சரி சரி. கொடி வளர்க்கறதுக்கு 1 வருஷம், பலன் வர 3 மாசம் ஆகும். ஓ அப்போ 1.5 மாசம் கணக்காயிரும். 1.5 வருஷம் கணக்காயிரும். சரிங்க சரிங்க. ஆனா 1.5 வருஷத்துக்கு வெயிட் பண்ணி நம்ம வளர்த்து மேல கொண்டு வரணும். செலவு நிறைய இருக்குங்களா? செலவு டெய்லி புண்ணாக்கு மருந்து அடிக்கணும். மருந்து அடிச்சுட்டு தான் இருக்கணும். இப்ப மருந்துல தான் 10 நாளைக்கு ஒரு தடவை அந்த மருந்து புண்ணாக்கு. சரிங்க. புண்ணாக்கு ஊத்திட்டு 10 நாளைக்கு ஒரு தடவை 10 நாளைக்கு ஒரு தடவை ஊத்தணுங்களா? இதெல்லாம் செலவு அதிகமா இருக்கு. செலவு வந்து அதிகமான செலவு இது. திராட்சைக்கு செலவு அதிகம். பரவாயில்லைங்களா? உங்களுக்கு காய்ப்பெல்லாம் நல்லா மகசூல் வந்துடும். அந்த அளவுக்கு நமக்கு போகுது, லாபம் கிடைக்கும். மனுஷன் வந்து லாபம் கிடைக்கும். அதாவது காய் வந்து நிறைய வைக்கணும். நிறைய பிடிச்சா நமக்கு நல்ல லாபம். இப்ப இது எத்தனாவது காய்ப்புங்க? ஃபர்ஸ்ட் காப்பு. இது ஃபர்ஸ்ட் காப்புங்களா? சரி சரி சரி. 1.5 வருஷம் 1 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் முதல் காப்பு வருது. சரிங்க. பரவாயில்லைங்க. நன்றி ரொம்ப. இதுக்கு வருமானம் எப்படி கிடைக்கும்? 2 வருஷம் மேல ஆகணும். 2 வருஷம் ஆகுங்களா? அதுவரை நம்ம செலவு பண்ணணும். செலவு பண்ணணும். நல்லா 3 மாசத்துக்கு ஒரு தடவை காய் எடுத்து புண்ணாக்கு, எருவு, மாட்டு சாணி இதெல்லாம் போட்டு 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் காடு பூரா அடைச்சிருக்கேன். காடு பண்ணலாம் இருக்குல்ல, இப்படி பண்ணலாம் இருக்கு. ஆமா ஆமா. இது போற 2 வருஷம் ஆச்சு காடு பூரா அடைச்சிருக்கேன். 1 வருஷம் கூட வரும். அப்ப கூட நிறைய வரும். யார் யார் வேலை செய்றீங்க இதுக்கு? நாங்க வேலை கூலி ஆள் வச்சு வேலை செய்றோம். ஆள் வச்சு வேலை செய்றீங்களா? இது எப்ப உங்களுக்கு வருமானம் கிடைக்குதுங்களா? வருமானம் கிடைக்க மாட்டேங்குது. இப்பதான் ஸ்டார்டிங். இன்னும் 2 வருஷம் ஆகணும். இன்னும் 2 வருஷம் ஆகணும். 2 வருஷம் ஆகணுங்க. 2 வருஷம் ஆனா தான் நமக்கு மகசூல் கிடைக்கும். சரிங்க. அது வரைக்கும் நம்ம கை காசு போட்டு செலவு பண்ணணும். செலவு பண்ணி தான் ஆகணும். கை காசு போட்டு செலவு பண்ணி தான். இது கவர்மெண்ட்ல ஏதாவது உங்களுக்கு சலுகை கிடைக்குமா? ஒரு செலவு நமக்கு கிடைக்கல. அந்த சலுகை எல்லாம் இல்ல. எதுவுமே நீங்களே தான் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன எழுதி போடலைங்களா? குடுக்குறாங்க. புது பந்தல் போட்டு தந்தாங்க. எங்களுக்கு யாரும் சொல்லல. நாங்களே கேட்கல. தெரிஞ்சிருந்தா பண்ணிருக்கலாம். பதிவு பண்ணா கிடைக்கும். சரிங்க சரி. அடுத்த தடவை தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, நீ அடுத்த தடவை அது மாதிரி பண்ணிக்கலாம். வருஷம் முடிச்சுல. ஆமா. புதுசா போட்டாலே இந்த மாதிரி பந்தல் போடணும். கம்மி வந்து புதுசா போடணும். ஓ சரிங்க. கொஞ்சம் செடி நடாம போடணும். கல்லு மூட்டி பந்த போட்டோம்னா அது தனியா தராங்க. கவர்மெண்ட்ல தராங்க. செடி ஓடிட்டோம்ல, அதனால தர மாட்டாங்க. முன்னாடியே நம்ம எழுதி போட்டு வாங்கி போட்டோ எடுத்து எல்லாம் செஞ்சு அனுப்பணும். அனுப்பிருந்தோம்னா ஏதோ பாய் தருவாங்க. 1 லட்சம் வச்சு 50,000 கொடுப்பாங்க. அதுவும் நமக்கு ஒரு சப்போர்ட் தானே. சப்போர்ட் தாங்க. வாங்கிருக்காங்க மத்தவங்க எல்லாம் நாங்க தெரியல விவரம் தெரியல. இனிமே அது மாதிரி பண்ணிக்கங்க. அடுத்து வேற பந்தல் போட்டா வந்தல் போட்டா நீங்க கவர்மெண்ட் சலுகை எல்லாம் நிறைய பயன்படுத்திக்கலாம்ல. பழ டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கு? ஓ பழுத்தது நல்லா பழுத்தது தான் நல்லா இருக்கு. புளிக்கும்.
திராட்சை பாருங்க நல்லா அழகா